ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டெய்லியுமே பாத்தீங்கன்னா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு சூடை மட்டும்தான் நான் பத்த வச்சுட்டு வர்றேன். சூடை மட்டும் பத்த வச்சோம்னா கொஞ்சம் தான் அந்த கண் திருஷ்டி கழிதே ஒழிஞ்சு முழுசா கழிய மாட்டேங்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு முழங்கால்ல இருந்து பாதை வரைக்கும் பாத்தீங்கன்னா வலின்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கடுமையா இருக்கு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சூடை பத்த வைக்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை தான் இந்த மாதிரி நான் நாளா கட் பண்ணிட்டு இதுல குங்குமம் கல்லுப்பு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, கல்லுப்புக்கு கண்டிப்பா கண் பார்வை கழியும். அதனால கல்லுப்பு எலுமிச்சம்பழம் ரெண்டையுமே பாருங்க இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இதை இப்ப நான் அந்த தூக்குச்சட்டியில தான் போட்டு நான் கடைக்கு கொண்டுட்டு போறேன். வீட்டிலே ரெடி பண்ணி நான் கடைக்கு கொண்டுட்டு போயிருவேன். கடையை க்ளோஸ் பண்ணும்போது கண்டிப்பா எனக்கும் மிஷினுக்கும் சுத்தி போட்டுட்டு வெளியில அந்த கடைக்கு வெளியில பாத்தீங்கன்னா வாசல்ல பிழிஞ்சு விட்டுட்டு நான் வீட்டுக்கு வர போறேன். கண்டிப்பா நீங்களுமே கடையில தச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லியும் பிடியலாட்டினாலும் கூட பரவாயில்ல, வாரத்துல ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் கண் திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.